ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கிலாந்து நாட்டில் டாக்டர் பெர்னார்ட் ஒரு இல்லத்தை நடத்தி வந்தார். பெற்றோரை இழந்த பிள்ளைகளை ஒன்றாக கூட்டி அவர்களுக்கென்று ஓர் இல்லத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த இல்லத்தில் 150க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தங்கியிருந்தார்கள். அது ஒரு கடினமான குளிர்காலம். குளிரை போக்கிக் கொள்வதற்கான போர்வை இல்லாமல் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இதை நடத்தி வந்த டாக்டர் பெர்னார்ட் செய்வதறியாது திகைத்தார். அன்று அவர் மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு கடை முன்பாக பாதி விலைக்கு 50% தள்ளுபடியில் போர்வைகள் இங்கு கிடைக்கும் என்று விளம்பர பலகையை கண்டார். வாங்க வேண்டும் என்ற ஒரே ஆசை. ஏனென்றால் பிள்ளைகளுடைய குளிரை போக்குவதற்கு விலை மலிவாக இருப்பதாலும் இதை கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்ற விரும்பினார். ஆனால் வாங்குவதற்கு கையில் நயா பைசா இல்லை. இருப்பினும் அவர் கடைக்காரரிடம் சென்று 150 போர்வைக்கு ஆர்டர் செய்தார். நாளை வந்து தருவதாக சொல்லிவிட்டு திரும்பி வந்துவிட்டார். இல்லம் திரும்பிய அவர் செய்வதறியாது தவித்தபோது அவர் ஜெபிக்க தொடங்கினார். தான் ஜெபித்தது மட்டுமல்லாமல் தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து, நீங்களும் ஒரு காரியத்திற்காக ஜெபியுங்கள் என்று தமது அந்த இல்லத்தின் பிள்ளைகளை கேட்டுக்கொண்டார். அதன்படி அவர்களும் இவரும் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். அடுத்த நாள் விடிந்தது. உணவு முடிந்தது. 8 மணி 9 மணி. இன்று தாம் ஆர்டர் கொடுத்த பொருளை போய் வாங்கி வர வேண்டும். ஆனால் இந்த நிமிடம் வரை எந்த காசும் அவர் கையில் இல்லாத நிலை. இருப்பினும் அவர்கள் இந்த ஒற்றை கருத்துக்காக ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். திடீரென்று போஸ்ட்மேன் அவருடைய இல்லத்திற்கு வந்து ஒரு கடிதத்தை நீட்டினார். அந்த கடிதத்தில் அவருக்கு தேவையான காசோலை அதில் இருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தார். அப்பொழுது தன் பிள்ளைகளை அனைவரையும் ஒன்றாக கூப்பிட்டு, கடவுள் நம் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருக்கிறார். கடவுள் நம் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருக்கிறார். நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எனவே அவருக்கு நன்றி கூறுவோம் என்று சொல்லி அவர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு தாம் ஆர்டர் செய்த பொருட்களை வாங்கி வந்தார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபத்தால் முடியாதது என்று ஒன்று இல்லை. ஜெபிக்கின்ற எல்லாரும் அதை உணர்வார்கள். ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருமே அதை பெற்றுக்கொண்டிருப்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். இந்த ஒரு நிலையில் இன்றைய நற்செய்தியை நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் 2 நபர்கள் அடையாளப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். ஒருவர் நீதியற்ற நடுவர். அவர் தன்னை பற்றியே மிக அழகாக விளம்பரப்படுத்துகின்றார். கடவுளுக்கோ மக்களுக்கோ அஞ்சாத, உதாசீனப்படுத்துகின்ற, காலம் தாழ்த்துகின்ற, எதையும் செய்ய விரும்பாத ஒரு நபர் என்பதை தன்னை முழுவதுமாக அடையாளப்படுத்துகின்றார்.
அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது, பெற முடியாது என்பதை நாம் இந்த இறைவாத்தின் வழியாக அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட ஒருவிடத்தில் எதையும் பெற முடியாத ஒன்று கடவுளுக்கு பயப்பட வேண்டும் அல்லது மனிதனுக்கு பயப்பட வேண்டும். இரண்டுமே செய்ய முடியாத ஒரு நபர், அவரிடத்திலிருந்து நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? ஆனால் இங்கு ஒரு பெண்மணி அவரிடம் நீதி எதிர்பார்க்கிறார். அது ஒரு கைம்பெண், அவள் ஒரு கைம்பெண். அந்த கைம்பெண் இப்படிப்பட்ட ஒரு நபரிடம் இந்த ஒரு உயர்வான ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது ஒரு நாள் இரு நாள் அல்ல, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏதோ ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை அல்ல, மாறாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றவராக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதோடு அவருடைய அடுத்த பரிணாமத்தை பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நிச்சயமாக அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த நபரிடத்தில் தன் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவராக அவர் இருப்பதை பார்க்கின்றோம். இவருடைய நம்பிக்கை, இவருடைய பொறுமை, இவருடைய தொடர் வேண்டல் அவருக்கு அந்த நபர் நீதி வழங்க முன்வருவதை பார்க்கிறோம். இல்லையென்றால் என் உயிரை வாங்கிவிடுவாள், இல்லையென்றால் அவள் என் உயிரை வாங்கிவிடுவாள் என்ற ஒரு நிலை அவர் தானே சொல்லிக் கொள்கிறார். என் உயிரை வாங்கிவிடுவார், நீதி வழங்கவில்லை என்றால் என் உயிரை வாங்கிவிடுவார். அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் நன்கு இந்த நிலையை அப்படியே மனதிருத்துவோம். அடுத்த நிலைக்கு வருவோம். ஆண்டவர் இன்னொரு அடையாளப்படுத்துகிறார். கடவுள் நேர்மையற்றவரே நீதி வாங்கினார் என்றால் அடுத்து இன்னொருவர் யார்? நேர்மையுள்ளவர். நம் ஆண்டவர் நேர்மையுள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர், கேட்கின்ற எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர், தேடுகின்ற எல்லாருக்காகவும் தம்மை வெளிப்படுத்தக்கூடியவர், தட்டுகின்ற எல்லாருக்கும் திறக்கக்கூடியவர். இப்படிப்பட்டவர் தான் நம் கடவுள். விடுதலை பயணங்கள் வாசிக்கின்றோம். எம் மக்கள் எழுப்பிய கூக்குரல் என் காதுகளுக்கு எட்டியது, அவருடைய கண்ணீரை என் கண்களால் கண்டேன். ஆக இறைவன் நம் கண்ணீரை காண்கின்ற அவர், நம் குரலை கேட்கின்ற அவர் நமக்கு வாக்களித்திருக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வாக்கு கொடுத்த இறைவன், கேட்கின்ற எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொல்கின்ற இறைவன் எப்படிப்பட்டவர்? அன்பானவர், இரக்கமானவர், நீதியானவர், பொறுமையானவர். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் கேட்டால் கிடைக்காமல் போகுமா? ஒரு காலும் பொய்யாகாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலும் பொய்யாகாது. ஆண்டவர் அவர் அழகாக சொல்ல பாருங்க, நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள், நாம் எல்லாம் தேர்ந்து கொண்டவர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். நாம் எல்லாம் யாரு? அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை கேட்டால் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார், வாக்கு கொடுக்கிறார். அவர் நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர் அவளுக்கு காலம் தாழ்த்துவார், துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? தாழ்த்த மாட்டார். இப்போ தான் ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் வருது எல்லாத்துக்கும். இப்போ ஒரு கேள்வி வருது, அதாவது நேர்மையற்ற நடுவர் நீதி வழங்குகிறார். நேர்மையுள்ள கடவுள், நம் கண்ணீரை கண்ட கடவுள், நம் துன்பங்களை காண்கின்ற கடவுள், எத்தனை முறை கேட்கிறோம், நமக்கு ஏன் கிடைக்கல? அவர் நேர்மையற்றவர், தந்துட்டார் தொல்லையின் பொருட்டு. இவர் அன்பானவர், இவர் நேர்மையானவர், இவர் உண்மையானவர், இவர் பரிவானவர், இவர் இரக்கமுடையவர். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் கேட்குறோம், நாம் தேடி வரோம், நமக்கு இன்னும் கிடைக்கல. என்ன காரணம்? என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துக்கிறோமா? இந்த நிகழ்வில் நம்மை நம் சார்பாக உள்ள பிரச்சனையா அல்லது கடவுள் சார்பாக உள்ள பிரச்சனையா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம் சார்பாக
அல்லது கடவுள் சார்பாகவா? ஏன்னா கடவுள் சார்பாக பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவரை கேட்கின்ற எல்லாருக்கும் தரக்கூடியவராக இருக்கிறார். கேட்கின்ற எல்லாருக்கும் தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, நம்மிடம் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பெண்ணிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை, அவரிடம் வெளிப்பட்ட நம்பிக்கை, அவரிடம் வெளிப்பட்ட விடாமுயற்சி, அவரிடம் காணப்பட்ட தொடர் வேண்டல். அந்த ஒரு கைம்பெண்ணிடம் காண கிடைந்த அளவுக்கு அதிகமாக காண கிடைந்த ஒன்று. ஏனென்றால் முடியாது என்று இருக்கின்ற ஒருவிடத்தில் அவர் நம்பிக்கை சிறிதெனும் குறைபடாமல் பொறுமையோடு தொடர்ந்து அவர் கேட்டதால் பெற்றுக்கொண்டார். நம்மிடம் இந்த மூன்றும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கின்ற பொழுது நம்முடைய கலாச்சாரம் இப்போது எப்படி தான் இருக்குது? ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். வீட்டில் சோறு சமைக்கலையா, வீதிக்கு வந்துடுவோம், வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். இந்த மருத்துவமனைக்கு போனோமா, ஜுரம் நிற்கலையா, அடுத்த மருத்துவமனை ஸ்பெஷல். இந்த வண்டியில் போக முடியலையா, ஸ்பெஷல் சிறப்பு பேருந்து, மிக வேக பேருந்தில் பயணிக்கிறோம். இந்த படம் சரியில்லையா, உடனே விட்டு அடுத்த படம் மாற்றிடுவோம். இந்த ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உணவாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், பயணமாக இருக்கட்டும், அல்லது கல்வி முறையாக இருக்கட்டும், எல்லாமே கேட்ட மாத்திரத்தில், நினைத்த மாத்திரத்தில் நடைபெற வேண்டும். இது ஒன்றும் மாய மந்திர உலகம் கிடையாது. நாம் கேட்பது எல்லாமே மாய மந்திரம், தந்திரங்கள் நிறைந்த வித்தைகள் செய்கின்ற உலகம் கிடையாது. இதே சிந்தனையில் தான் நாம் கடவுளையும் அணுகுகின்றோம். நான் இன்னைக்கு லூர்து மாதா கோயிலுக்கு வந்துட்டேன், இன்னைக்கு கிடச்சிடணும், இல்லைன்னு வச்சுக்க அடுத்த கோயிலுக்கு போயிடுவோம். ஒரு முறை வந்து 2 முறை வந்தால் கிடைக்கல, அடுத்த கோயிலுக்கு போய்டுவோம். டக்குன்னு இந்த ஜபத்துக்கு வந்தால் அந்த ஜபத்துக்கு வந்தால் 3 கிடைக்கல, அடுத்த ஜபத்துக்கு போய்டுவோம். இப்படி தான் நமது அணுகுமுறைகள் இருக்கிறது. நாம் நம்பி வந்திருக்கிறோம், நம் தாய் லூர்து அன்னையை நம்பி வந்திருக்கிறோம். அவருடன் நம் விண்ணப்பங்களை பதிவு செய்கின்றோம். அவர் நிச்சயமாக நமக்காக பரிந்து பேசுவார். நாம் கேட்பதெல்லாம் நாம் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறாள். அப்படிப்பட்ட இறைவனுடைய அன்புக்குரிய அன்னையினுடைய பரிந்துரை நாடி வந்திருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்காமல் இருக்குமா? இந்த நம்பிக்கையில் நமது நம்பிக்கையை இங்கு சோதித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல வேளைகளில் வருவோம், வேகமாக வருவோம், 1 நாள் 2 நாள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்முடைய இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்குது என்றால், ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை. இன்றைக்கி வந்தோமா, இல்லை கிடைக்கலையா, நாளைக்கு பார்த்துக்குவோம், அப்புறம் எப்பயாவது ஒரு முறை. இல்லை, அந்த அன்னை அந்த கைம்பெண்ணை கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான ஒன்று, தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருந்தால். அப்படி என்றால் எவ்வளோ பொறுமை இருந்திருக்க வேண்டும், எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். அத்தகைய ஒரு நம்பிக்கை, அத்தகைய ஒரு பொறுமை, அத்தகைய தொடர்ந்து ஜெபிக்கின்ற தன்மை நம்மிடம் இருக்கிறதா? இப்போ நினச்சி பாருங்கள், கடவுள் சார்பாக ஒரு காலம் பழுதாகாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருவரும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, உள்ளத்தின் உணர்வுகளையும் இயக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பொய்யாகிறது, அல்லது இன்னும் காலம் தாழ்த்தீர் என்றால் நம்மிடம் என்ன குறைவாயிருக்கிறது? நம்மிடம் கொண்டிருக்க நம்பிக்கையா, அல்லது பொறுமையா, தொடர் வேண்டல் இல்லாத நிலையா, ஏதோ மேலோட்டமாக ஏதோ வந்து செல்கின்ற எல்லாரும் அதில் நானும் ஒன்று என்ற நிலையில் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, வாக்குமாறாத கடவுள், வாக்குமாறாத கடவுள், தம்மை நோக்கி அள்ளும் பகலும் அன்றாடம் யாவருக்கும் நீதி வழங்கக்கூடிய கடவுள், நன்மை செய்யக்கூடிய கடவுள், துணை செய்யக்கூடிய கடவுள், ஏழைகளின் கடவுள், நம் கடவுள். எனவே நாம் இந்த வேளையில் நம்ம நம்பிக்கையை சற்று தூசித்து பார்ப்போம். ஆபிரகாமின் நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லுகின்றோம். அவர் தன் நம்பிக்கையிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. எவ்வளவோ காலம் தாழ்த்தப்படுகிறது, ஆனால் அவர் பொறுமையாகவே இருக்கிறார். இறை வார்த்தை நம்பிக்கை கொண்டவராகவே இருக்கிறார். அவர் ஒரு காலம் மனம் உடைந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து ஜெபிக்கின்றவர்களாக, பொறுமையோடு ஆண்டவருடைய அருளை ஆசிரியர் பெற மக்களாக இருப்பதற்கான அருள் வேண்டி இந்த பலியில் ஜெபிப்போம். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக.